புதுக்கோட்டையில் தனியார் நிதி நிறுவனங்களுக்கு கடன் திரும்ப செலுத்தாத சகோதரர்களின் வீட்டின் சுவரில் கடன் கட்டவில்லை என எழுதப்பட்டது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. தவணை தொகையை செலுத்தியும் எழுதியதை அழிக்க நிதி நிறுவன அதிகாரிகள் ஒப்புக்கொள்ளவில்லை என்று பாதிக்கப்பட்டவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் ஆனந்தக்கோட்டை அருகே உள்ள வத்தனாங்கோட்டை கிராமத்தைச் சேர்ந்தவர்கள் சகோதரர்கள் சக்திவேல் மற்றும் முத்துக்குமார் தங்களுக்கு சொந்தமான வீட்டில் குடும்பமாக வசித்து வந்தனர். தங்கள் விவசாய தொழிலை பெரிதுபடுத்த சக்திவேல் தங்கள் வீட்டினை அடமானம் வைத்து முத்தூட் ஃபின்காப் நிதி நிறுவனத்தில் 7.5 லட்சம் ரூபாய் கடன் பெற்றார். இதற்காக மாதம் 16,000 ரூபாய் வட்டி செலுத்தி வருகிறார். இதேபோல் இவரது இளைய சகோதரர் முத்துக்குமார் தன் தொழிலுக்கான தேவைக்காக ஜேஎம் தனியார் நிதி நிறுவனத்தில் இருந்து 10 லட்சம் ரூபாய் கடன் பெற்றுள்ளார். வீட்டின் மீது 17,50,000 ரூபாய் கடன் இருக்கும் நிலையில் கடந்த 15 மாதங்களாக இருவரும் முறையாக மாதத் தவணை தொகையை செலுத்தி வந்தனர். ஆனால் இவர்களது தாயார் உடல்நலம் பாதிக்கப்பட்டதால் ஏற்பட்ட மருத்துவ செலவுகளை கவனித்ததால் இருவரும் கடந்த 3 மாதங்களாக தவணை தொகையை செலுத்த தவறியதாக கூறப்படுகிறது. 3 மாதம் வரை காத்திருந்த முத்தூட் ஃபின்காப் நிதி நிறுவன அதிகாரிகள் கடனுக்கான 3 மாத தவணையை செலுத்த தவறியதாக சக்திவேல் வீட்டில் ஸ்ப்ரே பெயிண்டால் எழுதி வைத்துள்ளனர். நோட்டீஸ் எல்லாம் கொடுக்கலாங்க. ஃபோன் பண்ணி டியூ கேட்பாங்க. அம்மாவுக்கு முடியல கட்டுறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம். நீங்க கட்ட மாட்டீங்க அப்படின்னு மிரட்டி நாங்க எழுதக்கூடாதுன்னு சொன்னேன். நாங்க ஆள் இல்லை, யாரும் ஆள் இல்லாம எழுதிட்டு போயிட்டாங்க. 3 வாரங்களுக்கு பின்னர் ஜேஎம் தனியார் நிதி நிறுவன அதிகாரிகள் முத்துக்குமார் மாத தவணை செலுத்தவில்லை என அதே வீட்டின் மற்றொரு சுவரில் எழுதி வைத்துள்ளனர். கடன் குறித்து வெளிப்படையாக எழுதி வைத்ததால் அது குறித்து அக்கம் பக்கத்தினர் கேட்க மனமுடைந்த இருவரது மனைவிகளும் பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு அவர்களது பெற்றோர் வீட்டிற்கு சென்று விட்டதாக முத்துக்குமார் கவலை தெரிவித்தார். எழுதி வச்சுட்டு அவங்க போயிட்டாங்க. போயிட்டு மறுபடியும் போன்ல கண்டாண்ட வார்த்தை பேசினாங்க. பணம் வச்சதுக்காண்டி மருந்தானா குடிக்க போனோம். மருந்து குடிக்க போனதுக்காண்டி குடும்பத்துல யாருமே இல்லை. கடன் எவ்வளவு வாங்கியிருக்கேன்னு யாருமே இல்லை. இப்போ பொண்டாட்டி பிள்ளைனா ஊருக்கு போயிடுச்செல்லாம். முத்துக்குமார் 3 மாத தவணை தொகை சுமார் 42,000 ரூபாயை ஏற்பாடு செய்து செலுத்திய நிலையில் வீட்டில் எழுதியதை அழிக்க வர முடியாது என நிதி நிறுவன அதிகாரிகள் தெரிவித்து விட்டதாக குற்றம் சாட்டியுள்ளார். இதனிடையே தனியார் நிதி நிறுவனங்கள் இதுபோன்று செயல்பட்டால் சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கலாம் என சட்ட வல்லுநர்கள் தெரிவித்துள்ளனர். வழக்கறிஞர் மூலமாக அந்த பேங்கை லீகல் நோட்டீஸ் சென்ட் பண்ணி அவங்களை அனுப்பணும். அது ஆர்பிஐடி மூலமாக தான் அனுப்பணும். நோட்டீஸ் பண்ணி தான் பண்ணணும். அவங்களால முடியல, அந்த வீட்டில் இருக்கவங்க இல்லைன்னு தான் நோட்டீஸ்ல இது பேஸ் பண்ணலாம். சர்வ் பண்றதுக்கு பெயிண்ட்ல எழுதுறது பண்றதுலாம் மிகவும் அவருடைய நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கக்கூடிய ஒரு செயலாகும். குற்றவியல் சட்டத்திலே நிறைய சட்டங்கள் சார்பாக அவர்களுக்கு இது பண்ணலாம், வழக்கு தொடுக்கலாம். இது மட்டும் இல்லாம ரிசர்வ் பேங்க்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். ரிசர்வ் பேங்க் இதுக்காக ஆம்புட்ஸ்மன் என்ற ஒரு அமைப்பை நிர்வாகி உள்ளது. இந்நிலையில் சம்பந்தப்பட்ட 2 தனியார் நிதி நிறுவனங்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி சகோதரர்கள் காவல்துறையில் புகார் அளித்துள்ளனர். விசாரணைக்கு பின் நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர்.